டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். ஸோ செல்வி சார் நம்ம அரங்கத்தில் இருக்காரு. உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஒரு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் சார்? நாகை மாவட்டம் நம்ம பார்த்துருப்போமா, நிறைய கோயில்கள் உள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த கோயில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் காய ரோகிணேஸ்வரர் ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சமாக மாமரம், எந்த இடத்துலையும் மாமரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது ரொம்ப அரிது. அதில் இந்த கோயிலில் காய ரோகிணேஸ்வரர் ஆலயம் நாகையில் உள்ளது. இந்த அற்புதமான சிவஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தல விருட்சமாக மாமரம், புளிப்பு, இனிப்பு, சுவைப்பு, தோற்பு என்று சொல்லக்கூடிய 3 வகையான ஒரு விதமான அமைப்பு பெற்ற ஒரு அற்புதமான மடம். இந்த கோயிலில் நீலாயத்தாட்சி தான் தாயார். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக மன நிம்மதி எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் நாகையில் உள்ளது. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். மேம், நான் அம்பத்தூர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேங்க மேம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சரி, பையனை கேட்கணும் சார். சரிங்க மேடம், சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மேஷ லக்னம். வயசுமா? 84ல பிறந்தான் சார். சரி, சொல்லுங்க, என்ன வேணுமா? குழந்தை இல்ல சார், 4 கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. அதுக்காக. அவங்க மனைவிமா? அவங்க பேரு சிவசங்கரி. 1987 ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அவளுக்கும் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. சரி, எனக்கு அவளுக்கு தெரியாது சார். சரி சரி, என்ன பண்ணுவாங்கம்மா, கண்டிப்பாக ஒரு மெயின் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுங்க. எங்கே இருக்கீங்கம்மா? அம்பத்தூர்ல இருக்காங்க. அவங்களும் அங்கே தான் இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ஊரில் இருக்கு? அவங்க பாறையில் இருக்காங்க சார். சரி, அவங்க பேருக்கு என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக 9 வாரம், அதாவது முதலில் உங்கள் மருமகள் பேரில் 9 வாரம் வெள்ளிக்கிழமை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு இது மாதிரி சந்தான கோபால கிருஷ்ண பூஜைன்னு சொல்லுங்கள். சந்தான கோபால கிருஷ்ண பூஜைக்கு வெள்ளிக்கிழமை 9 வாரம் பணம் கட்டிடுங்க. அந்த 9 வாரம் பூஜை முடிஞ்ச உடனே உங்கள் பையன் பேருக்கு அதே கோயிலில் அதே குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை உங்கள் பையன் பேருக்கு பணம் கட்டிடுங்க. அப்புறமா இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆன பிறகு, எல்லாமே சீரும் சிறப்பும் ஆன பிறகு, கேரளா குருவாயூரில் முதல் சாப்பாடு குழந்தைக்கு சோறு ஊட்டுதல் என்று சொல்வார்கள். அது குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் வைக்கிறோம் என்று பிரார்த்தனை இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலே பண்ணிவிடுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும், அதுக்கப்புறமா மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் சிறப்பான பலனை தரக்கூடிய பரிகாரம். இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். அதோடு உங்கள் மருமகள்கிட்ட கண்டிப்பாக பாடலில் அபிராமி அந்தாதில் இருக்கிற பாடலான 73வது பாடலை தொடர்ச்சியாக மருமகளையும் மகனையும் சொல்லி கொண்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. ரொம்ப நன்றி சார். நடத்த கொள்ள லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கனி. கனியில இருந்து பேசுறேன். ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா கனி அம்மா. வணக்கம் சார். என்னோட பேர் கனி சார். எனக்கு கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், மகர லக்னம் சார். சரி, வயசுமா? வயசு 34 சார். சரி, சொல்லுங்க. டாக்டரேட் முடிச்சிருக்கேன் சார் நானு. ஆனா நல்ல ஜாப் இது வரைக்கும் இல்ல, டெம்பரரியா தான் போயிட்டு இருக்கேன். சரி. செலவு தான் கூடுதலா இருக்கு என்னோட படிப்பை விட. வாங்குற சேலரி ரொம்பவே கம்மியா இருக்கு. என்ன சார் பண்ணலாம்? எந்த ஊர்ல இருக்கீங்க? என்னை விட ரொம்ப பூரா இருக்கவங்க கூட நல்ல கண்டிஷன் போயிடுறாங்க. அதாவது உங்களோட என்னோட நாலேஜ் அடுத்தவங்க திருடிடுறாங்க. சரி சரி சரி. நீங்க எந்த இடத்துல, எந்த ஏரியால இருக்கீங்கம்மா? தேனி சார், தேனி. ஓகே ஓகே. நீங்க தேனியில இருக்கீங்கல்ல, உங்களுக்கு உத்தர நட்சத்திரமாம்மா, உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, சிரமம் பார்க்காமல் வருடத்துக்கு 3 முறையாவது கணக்கு வச்சுக்கோங்க. 4 மாதம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் பெருமாள் தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கருடனுக்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கண்டிப்பாக பெருமாள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோயிலிலே 6 பிரசாதத்தை வாங்கி, தயிர் சாதமோ இல்லை வேறு ஏதாவது பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு கொடுத்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீரங்கம் பள்ளிக்கொண்ட பெருமாளை வைத்து தினமும் தீபம் ஏற்றுங்க. அதோடு ரெகுலராக வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தாயாருக்கு பசுனை மட்டும் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. பெரிய அளவு மாற்றங்கள், பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படிப்படியாக பொறுத்துறது இந்த வருடம் மார்கழி மாதத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். எது எப்படி கிடைத்தாலும் வண்டி வாகனத்தில் போகின்ற வழியிலெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த தசாபுத்திக்கு சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். ரொம்ப நன்றி சார். அடுத்த கொலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம்.
சாந்தி போரூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சாந்தி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் என் பையன் பேர் ஆனந்த். சரி 5/10/1990 சார். சரி கன்னி லக்னம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி. சரி சொல்லுங்க சார் அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், வேற நல்ல வேலை எப்போ கிடைக்கும் சார்? சரி அதாவதுமா அவருடைய அமைப்புக்கு இப்போ நடக்கிற அந்த திசைக்கு சுக்கிர திசை நடக்குது அவருது. ஆமா சார். புதன் இல்ல குரு புத்தி இப்ப ஜூலைல முடியும்னு சொன்னாங்க சார். ஆமாம் ஆமாம். ஆனா ஏதோ சன்னியாசி யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. அது சன்னியாசி ஆகிற சமயத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து உங்கள் பையன் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், தஞ்சாவூரில் தென்குடி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. தஞ்சாவூரில் தென்குடி திட்டைக்கு போயிட்டு கண்டிப்பாக பசுனை கொடுத்து விபூதியை வந்து குருவின் பாதத்தில் போட்டு அந்த அபிஷேகம் பண்ண அந்த குருவின் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய விபூதியை டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். அதோடு வந்து திருவெண்காடுன்னு இருக்கும் புதஸ்தலம். அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கிற நீரை தலையில் தெளிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொஞ்சம் உள்ள தீபத்துக்கு கொடுத்து குருக்களிடம் தீபத்துக்கு ஏற்ற வைத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி அங்கே ஸ்ரீ புதனையும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கிட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு வருது உத்தியோகத்துக்கும் அந்த தொழில் அமைப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். இதை செய்ய சொல்லுங்கள். நிறைய விஷயம் மாற்றம் ஏற்படும். நல்லபடியாக திருமணமும் உத்தியோகமும் திருமணமும் கிடைத்த பிறகு உற்றக்கூடாது. தொடர்ச்சியாக வருடம் போயிட்டு வர்றதுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ சொல்லுங்கள், ரெகுலராக வெள்ளிக்கிழமை ஒரு சிவன் கோயிலுக்கோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலுக்கோ தொடர்ச்சியாக இல்லை விநாயகர் கோயிலுக்கோ போகிறது இந்த திசைக்கு இருக்கிற கெடுதல்களை குறைக்கும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா ஆதிலட்சுமி அம்மா சொல்லுங்க. சார் என்னுடைய மச்சினருக்காக கேட்கணும். அவர் பேர் வந்து மதன்குமார். சிம்ம ராசி மக நட்சத்திரம். மதன்குமாருக்கு வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியல சார். வயசு என்னம்மா? வயசு 27 வயசு ஆகுது. சரி சொல்லுங்க என்ன வேணுமா? அவருக்கு ரீசெண்டா இப்ப மேரேஜ் ஆச்சு. ஒரு 8 months ஆகுது கல்யாணம் ஆகி. அவருக்கு தொழில கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது மேல அடி வந்துட்டே இருக்கு. ஸோ தொழில் பிரச்சனை பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆமா. எந்த ஏரியால இருக்கீங்கம்மா? எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவெற்றியூர். திருவெற்றியூரா? சென்னையிலையா? ஆமா. அவரும் அங்கதான் இருக்காரா? ஆமா அவரும் அங்கதான் இருக்காரு. சரி சரி ரெகுலராக அவர் என்ன சொல்லுங்கம்மா, ஒரு சனிக்கிழமை மட்டும் 9 வாரம் சனிக்கிழமை தொடர்ச்சியாக பார்சாதி கோயிலுக்கு வர்றது பெரிய அளவுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பார்சாதி கோயிலில் வந்து பெருமாள் தரிசனமும் பின்னாடி நரசிம்மர் தரிசனமும் இருக்குது. நரசிம்மர் சன்னிதானமும் இந்த 2 சன்னிதானத்தில் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். அதை மட்டும் விடாமல் 9 வாரம் தொடர்ச்சியாக வர சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மாதம் ஒரு சனிக்கிழமை தொடர்ச்சியாக வந்துட்டு போகிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் இப்பொழுதுக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஆவணி மாதத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த ஆவணி வரைக்கும் எல்லா விஷயத்திலும் சிறிது கவனத்துடன் இருப்பது, தேவையில்லாமல் மன கஷ்டங்கள் கடனை மேலும் மேலும் பெருக்கி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. பெருமாள் அதாவது பார்சாதி பெருமாளையும் நரசிம்மரையும் சரணாகதி அடைவது பல விதத்தில் பாதுகாப்பு. ரொம்ப நன்றி சார். நடத்த கொலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். மேம் நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். கடைசி பேசுங்கம்மா சார். பையனுக்காக கேட்கணும். பேசுங்கம்மா சார் கிட்ட. பையன் பேரு நிவாஸ் பிரபு, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், கடக லக்னம் சார். வயசுமா? வயசு 37 சார். சரி சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்க. மகனுக்கு மருமகளுக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு அடிக்கடி பிரச்சனையா இருக்கு. சரி. வீட்லயே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அண்ணன் தம்பிக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு எல்லாத்துக்குமே. லக்னம் என்னம்மா வருது? கடக லக்னம் சார். அதாம்மா அந்த பிரச்சனை என்னன்னா, அந்த கடக லக்னாதிபதியே சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து எல்லா விஷயத்திலும் சுருக்கு என்ற எல்லா விஷயத்திலும் மன கஷ்டம் ஏற்படும். தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுகிற வரையில் வார்த்தைகள் வந்துடும். கொஞ்சம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். அதோடு இல்லாமல் மட்டும் கண்டிப்பாக
வருடத்துக்கு ஒரு முறை பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போகிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அது மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு அவர் வருடத்துக்கு ஒரு முறை யாத்திரை மாதிரி போயிட்டு வந்தால் இந்த உடைய மனக்குழப்பங்கள் எல்லாவற்றிலோட பகைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான பலனை வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் உள்ள சிவனும் அம்பாலும் மற்ற தெய்வங்களுக்கும் உண்டான பிரார்த்திப்பது மூலியமாக மாறும் என்பது ஐதீகம். அதோடு ரெகுலராக திங்கட்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுக்க அந்த வீரியம் குறைந்து பெரிய மற்றவர்களுடன் அந்யோன்யம் ஏற்படுவதற்கு உண்டான பலனை தரும். ரொம்ப நன்றி சார். நடத்துக்கொள்ள லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் வீட்டுக்காரங்க சுந்தர்ராஜ். சரி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்க, கேக்குது. எங்க வீட்டுக்காரத்து கேட்கும். சுந்தர்ராஜுங்க, அஸ்வின் நட்சத்திரம், மேஷ ராசி. கும்பம் அவிட்டும் மேஷ கும்பம் லக்னமா ராசியா? ராசிங்க, ராசி வந்து மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம், கும்ப லக்னம். ஆமாங்க, மேஷ ராசி. வயசு என்னம்மா? வயசு 42, 76ல பிறந்தது. சரி, என்ன வேணும் சொல்லுங்கம்மா. வந்து இப்ப வீடு புதுசா வீடு கட்டினங்க. அதுக்கு லோன் வாங்கியிருந்தா இப்ப வேற பக்கம் டேக் ஓவர் பண்ணி வேற லோன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிருக்கிறது கிடைக்குங்களா, எப்படி என்னன்னு கேட்கறாங்க. அதாம்மா, இப்போ வந்து கொஞ்சம் இந்த சித்திரை மாதம் முடிந்த பிறகுதான் படிப்படியாக அவர் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த சூரியன் வந்து மேஷத்துலேருந்து விலகணும். அது விலகின பிறகு நிறைய விஷயங்கள் மாறும். ஏனென்றால் அவர் கும்ப லக்னத்திற்கு அந்த சூரியனுடைய பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக கொஞ்சம் நிவர்த்தி ஏற்படணும். அது பண்ண பிறகு கண்டிப்பாக அந்த லோனுடைய சாங்ஷன் வந்து நல்ல செய்தி கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். மேலும் வந்து கண்டிப்பாக 9 வாரம் திங்கட்கிழமை ரெகுலராக பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காயையும் ஒரு அருகம்புல்லையும் கொடுத்துட்டு அந்த அருகம்புல்லை வைத்துவிட்டு தேங்காயை வந்து எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி சிதற்காயாக உடைப்பது பெரிய அளவு ஏற்றங்கள் ஏற்படும். எல்லாம் நன்றபடியாக முடிஞ்சால் ஈச்சனாரி கோயில் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறனால ஈச்சனாரி கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் செய்து விட்டு சென்று விட்டு வாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே சுபிட்சமாக முடியும். ரொம்ப நன்றி சார். நடத்துக்கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். லட்சுமிங்க, மகாலட்சுமி. சொல்லுங்க மகாலட்சுமி. 1/9/1969ங்க பிறந்தது. யார் பிறந்தது? நான் பிறந்தது. சரி. காலையில 5:30 மணிக்கு நேரம். சரி, சொல்லுங்க. எப்படி இருக்கு நேரம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. இல்ல எதுவுமே ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியாதா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. சரி, பரணி நட்சத்திரம், மேஷ ராசிங்களா? கண்டிப்பா வந்துமா இந்த வருடம் வரைக்கும், அதாவது மார்கழி முடிகிற வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோபதாபப்படாங்கள். குடும்பத்தில் வந்து யார் இடத்துல வந்து எந்த விதத்தில் அவர்கள் ஏதேனும் இது பண்ணால் கூட நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருடம் மார்கழி முடிந்த பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அமைப்பெல்லாம் நிறைவேறுவதற்குண்டான பிரார்த்தனையெல்லாம் ஏற்படும். அதே சமயம் இப்பொழுது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த தசாபுத்திக்கு கண்டிப்பாக ஒரு முறை காலஸ்திரி போயிட்டு வருவது தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். காலஸ்திரி போய் தரிசனம் பண்ணுவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும் வெள்ளை வகை பால்கோவா இனிப்புகளை பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தாலே போதும். முடிந்த அளவுக்கு காலஸ்திரி இந்த சித்திரை மாதத்திலே போயிட்டு அடுத்த வைகாசி மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாருங்கள். உங்களுடைய டிஃபரன்ஸை வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி சார். நடத்துக்கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ரா தேவி. எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? போரூர் மேடம். பேசுங்க சார் கிட்ட. சொல்லுங்க சித்ரா தேவி அம்மா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். எங்க வீட்டுல வந்து தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணு கம்ம போட்டிருந்தது. ரெண்டாவது என் பையனுக்கு போட்டுச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு போட்டுச்சு. அப்புறம் நார்மலா ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னால வந்து டோட்டல் ஹெல்த் செக்அப் பண்ணிருந்தோம். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போன மாசம் திடீர்னு செஸ்ட் பெயின் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போய் போனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நுரையீரல்ல நீர் கோத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்தாதான் நார்மல் ஆகும்னு. அப்புறம் பெட்ல அட்மிட் பண்ற இடத்துல என் பையன் ஃபுல்லா பால் ஊத்திட்டு ஃபுல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. இப்போ மறுபடியும் நைட்டான மட்டும் உடம்பு முடியாம போயிடுறாங்க சார். எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி. என் பொண்ணும் வந்து காலையில எல்லாம் நல்லா இருக்கா, நைட் ஆனா ஜுரம் அடிக்குது. அதே மாதிரி என் பையனுக்கும் காலையில நல்லா இருக்கா, நைட்ல இருந்து உடம்பு முடியாம போயிடுங்க சார். சரிம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சென்னையிலேருந்து அந்த செஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஞ்சியில் அந்த போகிற வழியில் மேல்மலையனூர்னு இருக்குது, அங்காள பரமேஸ்வரி. அந்த வளர்ப்பிறையில் அமாவாசை முடிஞ்ச பிறகு போங்க. அதாவது வளர்ப்பிறையில் போங்க, அமாவாசைக்கு போகாதீங்க, உள்ளே போகவே முடியாது. அந்த வளர்ப்பிறையில் போயிட்டு அந்த கோயிலில் வந்து அம்பன் இடத்தில் மொத்தமாக 33 எலுமிச்சப்பழம் 33 எலுமிச்சை பழத்தை குடும்பத்திலேருந்து இங்கேருந்து எடுத்துன்னு போகிறச்சு எல்லாரும் கையால் தொட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மனதார எல்லோரும் கையில் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. அத்துடன் குங்குமம்,
அடுத்ததாக வந்து புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அந்த கோயிலில் வந்து அம்மனை வந்து தொட விடுவாங்க. அந்த கோயிலில் உங்களுடைய பயபக்தியுடன் எல்லோரும் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை அம்மன் பாதத்தில் போட்டு பயபக்தியுடன் கும்பிட்டுட்டு பழத்தை வாங்கின்னு வராமல் குங்குமத்தை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றது பெரிய அளவு விசேஷம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அம்மன் சன்னிதானத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சன்னி முனிவர் மேடை என்று கேளுங்கள். அதோடன் பேய் மேடை என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அந்த பேய் மேடையில் குடும்பத்தாருடன் உட்கார்ந்து மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் வராமல் இருப்பதற்கு அந்த முனிவர் மேடையில் உட்கார்ந்து மனதார நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரவருக்கு பேரு நட்சத்திரம் சொல்லி வேண்டுதல் செய்துட்டு அந்த அம்மன் படத்தை கொண்டு வந்து வைத்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். அந்த குங்குமத்தை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. வருடம் வரும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மனுடைய இதெல்லாம் பிடிச்சி வெளிப்பிரகாரத்தை மொத்தம் 5 முறை சுற்றிட்டு இப்போ மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு இந்த பாதிப்புகள் இந்த கஷ்டங்கள்லாம் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து நோய்கள் வந்து நம்மளை விட்டு நீங்கிறதுக்காக என்னென்ன பரிகாரங்கள் சார் பண்ணலாம்? அற்புதமான ஆலயம்மா ஒன்று, நீலகண்டேஸ்வரர் ஆலயம் இலுப்பைப்பட்டுன்னு ஒரு ஊரில் இருக்குது. எங்கன்னா நாகை மாவட்டத்தில் தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம், பஞ்சலிங்க ஸ்தலம் என்று இதுக்கு ஒரு பேர் உண்டு. அமிர்தவல்லி தாயார் இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக யார் போயிட்டு வந்தாலும் எப்பேற்பட்ட நோய்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகம். எனவே இந்த இலுப்பைப்பட்டு என்ற ஊரில் உள்ள நீலகண்டேஸ்வரர் ஆலயம், அதாவது தேவாரம் பாடல் பெற்ற இந்த அற்புதமான ஸ்தலம் வந்து நாகையில் உள்ளது. யாராக இருந்தாலும் நோய்கள் கண்டினியூஸாக இப்போ கூட ஒரு அம்மா பேசினாங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் போகிறது பெரிய வரத்தை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி சார். ஸோ காலை யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம். நான் என்னோட பேர் ராஜி. நான் திருவனந்தபுரத்துலேருந்து கூப்பிடுறேன். என் தம்பிக்காக நான் கேட்கறோம். பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி பாக்குறேன். நான் வந்து எனக்கு லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா, உங்களோட பேசுறதுக்கும் சந்தோஷம். சொல்லுங்க. என் தம்பிக்காக கேக்குறேன். வயசு 42. நாங்க பிராமின்ஸ். கல்யாணமே ஆயிட்டல. ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுல உலக கின்னஸ் ரெக்கார்டு. இப்ப பொண்ணு கிடைக்கணும்னா அதுக்குதான் மெயினா கேக்குறேன். அது மாதிரி இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரங்க இந்த வருஷம் டிசம்பர் மார்கழி மாசம் வரைக்கும் தான் கல்யாணத்துக்கு, அதுக்கப்புறம் கிடைக்காதுல்ல. அது பொண்ணே கிடைக்கிறது இல்ல. எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்கிறதுனால ஒன்னும் கிடைக்கிறது. இவன் சாதாரண டிகிரி தான் முடிச்சிருக்கான். சரி, தப்பா நினைச்சு அதுக்கு நான் இந்த மாதிரி சொல்றேன். லக்னம் என்ன இருக்குது? எனக்கு லக்னம் தெரியாது சார். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், 42 வயசு. சரி 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 சரி. அதாவது ரிஷபராசி கார்த்திகை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்? தெரியும். மத்தியானம் 3:33 பிறந்திருக்கான், அதுதான் தெரியும். சரி, இப்போதைக்கு குருதசை நடக்குது அவருக்கு? என்ன நடந்தாலும் பொண்ணு இல்ல, அதாக்கும் மெயினா நடக்குமாங்கிறது எனக்கு இல்ல இல்ல இல்ல, குருதசைன்றது வேற. நீங்க சொல்ற குரு புத்தி வந்து இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது கல்யாணத்துக்கு குரு புத்தி இருக்கிறனால திருமணம் இது வந்து இல்ல. சென்னையில தானே இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? இல்ல, ஓசூர். ஓசூர். நீங்களும் ஓசூர்ல தான் இருக்கீங்களா? இல்ல, நான் திருவனந்தபுரத்துல இருக்கேன். திருவனந்தபுரம். ஓகே ஓகே. அவர்கிட்ட ஒன்று சொல்லுங்க, கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காமல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். வைத்தீஸ்வரன் வந்து பெரிய அளவுக்கு விசேஷமான பரிகாரமாக அவருடைய ஜாதகத்துக்கு, அவருடைய ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு காணப்படுகிறது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு 25 கிலோ பச்சரிசியை ஆஃபீஸில் கொடுத்து அவர் பேருக்கு ரசீட் போட்டு கோயிலில் வந்து பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்திலும் வேண்டிட்டு வர சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரனை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக திருப்பாம்பரம் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு போகணும். அந்த திருப்பாம்பரத்திலையும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். திருப்பாம்பரத்தை முடித்துட்டு தான் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன், திருப்பாம்பரம் இதை முடித்து விட்டு பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற துர்கை, இந்த பிரசித்தி பெற்ற துர்கை சன்னிதானத்தில் 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகு கால துர்கா பூஜைக்கு பணம் கட்ட சொல்லுங்கள். ராகு கால துர்கா பூஜைக்கு பணம் கட்டி அவருடைய வீடு அட்ரஸை கொடுத்து அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர வச்சுக்க சொல்லுங்கள். ஓசூருக்கு அந்த படத்தை வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள். அந்த படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வைகாசி முடிஞ்சு வைகாசிக்கு பிறகு எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மஞ்சுளா. எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நெய்வேலியிலேருந்து. ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மஞ்சுளா, நெய்வேலியிலேருந்து சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்.
நான் எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். ம் உங்க விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், ம் மீன லக்னம். சரி, வயசுமா? 33. சரி, என்ன வேணும்? எந்த வேலையுமே அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது சார். அவங்க வந்துட்டு ஹெவி டிரைவர் வேலை, ம் ஃபாரின்காக ட்ரை பண்ணோம். அது கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள விட லோ இதில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடுது. சரி சரி, அதாவதுமா 2 விஷயம் பண்ண சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இது நெய்வேலியில் இருக்கிறனால திண்டிவனத்திலேருந்து மயிலம் போகிற இடம் வந்து ரொம்ப பக்கம். அந்த இடத்துல இருக்கிற திருவக்கரக்காளி, வக்கரகாளி அம்மன் என்று சொல்லக்கூடிய திருவக்கரக்காளிக்கு போயிட்டு பசுனை கொடுத்து அம்பாளுடைய சன்னிதானத்தில் குங்குமம் கொடுத்து எலுமிச்சை பழத்தை 9 எலுமிச்சை பழத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வருவது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். அந்த அம்பாள் படத்தை வாங்கி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் குருஸ்தலம் என்று சொல்லுவோம். ஆலங்குடி குருஸ்தலம், கும்பகோணத்தில் ஆலங்குடி என்ற பிரசித்தி பெற்ற குருஸ்தலம். அந்த ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணி கொடிமரத்தில் உட்கார்ந்துட்டு பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து அபிஷேக விபூதியை குருக்களிடம் வாங்கி அந்த விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது வீட்டு வாசலில் வீட்டு வெளியில் இருக்கிற ஒரு முக்கியமான தெரிந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உணவுக்கு கண்டிப்பாக மனதார உணவு அளிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் நல்ல தொழில் அமைப்பு விடாமல் கிடைப்பதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். ரொம்ப நன்றி சார். நடத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். பெருமாள் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கண்டமங்கலம் ஊர்ல இருந்து மேடம். ஓகே சார், கிட்ட சொல்லுங்க பெருமாள் சார். வணக்கம் சார். நான் சொந்தமா வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு 2 வருஷம் வரைக்கும் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அப்படியே நின்றுச்சு. நானே என்னென்னமோ முயற்சி பண்ணி கடன்லாம் நிறைய வாங்கி தொழில் பண்ணணும்னு சொல்லி பாக்குறேன், நஷ்டம் வந்து பார்த்தோம்னா கடன் தான் வந்து அதிகமா இருக்குது. சரி, என்ன செய்யறது தெரியாம. சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் லக்னம் கொஞ்சம் சொல்லுங்க. கடகராசி, கடக லக்னம், ஆயில நட்சத்திரம் சார். வயசுங்க? 41 சார். சார், அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு அறுபடை வீடுகள் முருகனுடைய ஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக போகிறது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் வீடு பக்கத்திலே இருக்கிற முருகன் சன்னிதானத்துக்கு செவ்வாய்க்கிழமை போய் வெறும் பசு நெய் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அசைவ சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். அதை செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. அறுபடை வீடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற அபிஷேக விபூதிகளை எல்லாம் மொத்தமாக வாங்கி அந்த அபிஷேக விபூதியை எல்லாம் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவது இந்த முன்னேற்றத்தில் வந்து இருக்கிற பாதிப்பை வந்து நிவர்த்தி பண்ணுவதை பார்க்கலாம். ஆனால் அந்த அமைப்பு வந்து ஆவணி மாதத்துக்கு பிறகு தான் ஏற்படும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாரிங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருச்சூர்ல இருந்து பண்றேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என் பையனுக்கு கேட்கணுங்க சார். ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க சார், படிக்கவே மாட்டேன்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், எவ்வளவு இது பண்ணிட்டேன், படிக்கவே மாட்டேன்றான். சரி, சொல்லுங்க. ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லுங்க. சதய நட்சத்திரம் கும்பராசிங்க சார். சதய நட்சத்திரம் கும்பராசி. 26/3/98 பிறந்தாங்க சார். 26/3/98. ஆமாங்க சார். சரி, சொல்லுங்க. எப்படிங்க சார்? சதய கும்பராசி லக்னம் தெரியுமாமா? லக்னம் மேஷ லக்னங்க சார். சரி சரி, அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. அவருடைய லைஃப்பில் வந்து அந்த 3 நரசிம்மர் சொல்லுவோமே அடிக்கடிக்கு, பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர் பெரிய அளவுக்கு விசேஷம். அத்துடன் வந்து அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்பம் நரசிம்மர், அடுத்ததாக வந்து உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர். இந்த 3 நரசிம்மர் ஒரே நேர்கோடு நரசிம்மர். இவர்களை அடிக்கடிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு இல்லாமல் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வீடு பக்கத்திலே ஏதாவது ஒரு நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அதோடு வந்து நரசிம்மருக்கு வந்து ரெகுலராக வந்து திருமஞ்சனம் சுவாதி நட்சத்திரத்தில் செய்வார்கள். அந்த திருமஞ்சனம் செய்கின்ற சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு பானகத்திற்கு பணம் கட்டி அதை விநியோகம் பண்ணுறதுக்கு மாதிரி செய்து கொள்ளுங்கள். மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த சுவாதி நட்சத்திரம் வரும். அந்த நாட்களில் இந்த பணம் கட்டுவது இவருக்கு இந்த படிப்பு மற்ற விஷயத்தில் இருக்கிற பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாமா? ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் உமா ஸ்ரீதரன் மேடம். நான் துறையூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, பேசுங்க சார் கிட்ட.
சொல்லுங்கம்மா உமாமா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் சொல்லுங்க. உங்ககிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன் சார். எங்க மாமியாருக்கு கேன்சர்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க சார். ஏப்ரல் 1 அன்னைக்கு சரி மாலை 5 to 6 இறந்துட்டாங்க சார். அவங்க இறந்த திதி வந்து தனிஷ்டா பஞ்சமி. அதனால வந்து நீங்க எல்லாம் விளக்கு ஏத்தணும் அப்படி இப்படிங்கிறாங்க சார். எங்க வீட்டுக்காரர் 2வது பையன் சார். மூத்தவர் தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க சார். என்னன்னு எனக்கு தெரியுங்க சார். இப்ப ஆல்ரெடி இல்ல நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துல இறந்தாங்க அவங்க? கிருத்திகைங்க சார். தனிஷ்டா பஞ்சமி. ஆமாமா தனிஷ்டா பஞ்சமியில வரக்கூடிய நட்சத்திரம் அது. நீங்க அதுக்கு வந்துமா அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த வீட்டுல இருக்கிற அந்த ரூம்ல தான் ஏத்தணும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? இறக்கலைங்க சார். அவங்க இதுல பெங்களூர் ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டாங்க. இல்ல அது வேற. அவங்க வீட்டுல ரெகுலரா புழங்கி இருப்பாங்க இல்லையா ஒரு இடம், சரிங்க சார். அதுல ஏத்தணும். அது ரெகுலர் இருந்தாங்க. பொண்ணு வீட்டுல தான் சார் இருந்தாங்க. சரி அங்க ஏத்தணும். நீங்களும் வந்து டெய்லி வந்து அவங்களுக்காக வந்து விளக்கு ஏத்திட்டு ஒரு பிரார்த்தனை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது ரெகுலரா பண்ணுங்க. மற்றபடி அந்த தனிஷ்டா பஞ்சமியுடைய அந்த காலகட்டம் முடியிற சமயத்தில் பெரிய அளவுக்கு அதோட அதனுடைய வீரியம் போயிடும். அந்த தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுமா. ரொம்ப நன்றி சார். நடத்து கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிர் நேரம். ஹலோ வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நளினிங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கேகே நகர்ல இருந்து, சென்னையில கேகே நகர்ல இருந்து. ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம் சார். என் பையன் சதய நட்சத்திரம் 1992 பான், மீன லக்னம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. பட் விட்டுட்டு படிக்க போகிறேன்னா நாங்கள் தான் அவனை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும்ன்ட்டு. இப்போ 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இப்போ விட்டுட்டு நான் மேலே படிக்க போகிறேன் அப்படிங்கிறான். இல்லைம்மா அவரை கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்கள். அதாவது ரொம்ப நாள் கூட வேண்டாம். புரட்டாசி முடிந்த பிறகு படிப்படியாக அவருடைய லைஃப்பில் பெரிய அளவு மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதத்துலேருந்தே அதனுடைய எஃபெக்டை கண்கூடாக பார்க்கலாம். அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்கள். நல்ல காலகட்டங்கள் வருகின்ற சமயத்தில் இது மாதிரி டென்ஷன்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? ஹலோ ஹலோ கேகே நகரில் இருக்கேன் சார். கேகே நகரில் தானே இருக்கீங்க. அவரை மட்டும் ஒன்று சொல்லுங்கள். அதாவது 9 வாரம் தொடர்ச்சியாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற சபரிமலை சாஸ்தா ஐயப்பனை வந்து 9 வாரம் அவருக்கு இந்த ரெகுலராக சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் அந்த 9 வாரத்துக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக ஐயப்பனுக்கு நீராஞ்சனம் என்ற பூஜை பண்ணுவாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் நெய் அபிஷேகம் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த நெய்யை டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு வர சொல்லுங்கள். அதோட பெருப்படியாக பெரிய மாற்றத்தை கண்ணுக்கூட பார்க்கலாம். வருடத்துக்கு ஒரு முறை வந்து சபரியில் வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதாக வேண்டுதல் செய்து சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சார். நடத்துக்கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிர் நேரம். ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. நான் பூரண நட்சத்திரம் 2ஆம் பாதம் சார். தனுசு ராசி, கடக லக்னம் சார். சரி வயசுமா? 1/9/1971 சார். சரி சொல்லுங்க சார். 23ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு சார். ஒரு பொண்ணு பிறந்தோடனே டைவர்ஸ் ஆச்சு சார். இப்போ 2010ல செகண்ட் மேரேஜ் ஆச்சு சார். ஆனா அவங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கல சார். அது பினான்சியலாவும் அவர்கிட்ட இருந்து எந்த இதுவும் இல்ல சார். தம்பிகிட்ட தான் இருக்கேன். தம்பியோட தான் இருந்துட்டு இருக்கேன் சார். சரி அது அவங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா என்னன்னு காட்சி வரையும் கூட போயிட்டு வந்துட்டேன் சார். எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு. கடக லக்னமாமா நீங்க? ஆமா சார். எங்க இருக்கீங்கம்மா? 20 வயசுல பொண்ணு. இப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து இப்ப தாம்பரம் வந்திருக்கோம் சார். 15 days தான் ஆகுது சார். இங்க சென்னையில இருந்து ஜாப் பண்ணலாமான்னு வந்திருக்கோம் சார். சரி சரி சரி. ஸ்ரீரங்கத்துல தான் ஒரு 40 years இருந்தோம் சார். சரி சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, தொடர்ச்சியாக வீடு பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கும். அந்த சிவாலயத்தில் போய் ரெகுலராக சனிக்கிழமை சிவனுக்கு போய் விபூதி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஒன்றும் அர்ச்சனை மற்றதெல்லாம் வேணாம். கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே அழுகாமல் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் திருவண்ணாமலை எப்பொழுது முடியுதோ அப்பொழுது போயிட்டு வாங்க. போயிட்டு வெறும் தரிசனம் கொடிமரம் நமஸ்காரம் பண்ணி 9 மாதம் தொடர்ச்சியாக போங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அதற்காக பௌர்ணமி தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. திருவண்ணாமலை உங்களுக்கு எப்பொழுது முடியுதோ அந்த நாளில் வந்து 9 மாதம் தொடர்ச்சியாக தமிழ் மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சித்திரை என்றால் வைகாசி அப்படி ஆணி ஆடி அப்படி கொண்டு போயிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் 9 மாதம் முடியறதுக்குள்ளாக நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நன்றி சார். நடத்துக்கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிர் நேரம். ஹலோ வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. மேடம் என்னோட நேம் பிரீதா. சென்னையில இருந்து பேசுறேன் மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல தான் மேம் இருக்கேன். ஓகே சார் கிட்ட பேசு. சொல்லுங்க பிரீதாமா. பிரீதாவா? பிரீதா ஸ்ரீ சார். வணக்கம் சார். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுனதுக்கு சந்தோஷம். சொல்லுங்க 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 சார். என்னோட ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம்.
எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். அதுக்குள்ள 2 அபார்ஷன் ஆயிடுச்சு. சோ குழந்தை பாக்கியத்துக்காக தான் சார் கேட்கணும். சென்னையில தான் இருக்கீங்க இல்லம்மா? அம்பத்தூர்ல இருக்கேன் சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு இப்பொழுதுலேருந்து குழந்தை வெளியில் வர வரைக்கும் மாதம் ஒரு புதன்கிழமை உங்களுடைய பேருக்கு சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டிடுங்க. சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டுறதோட ஒரு புதன்கிழமையில் இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு எண்ணெய் அபிஷேகம்னு பணம் கட்டி அந்த அபிஷேக எண்ணெயை வாங்கிடுங்க. காலையில் பண்ணுவாங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் வந்து அந்த அபிஷேகத்தை எண்ணெயை வாங்கி டெய்லி வந்து அந்த எண்ணெயை ஒரு ட்ராப் வைத்து கொண்டு வாருங்கள். பெரிய அளவுக்கு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். புதன்கிழமை மட்டும் மதியம் 1:30 to 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு ஏழை எளியோர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது உங்களுக்கு இருக்கிற தோஷத்தை படிபூர்ணமாக குறைவு அந்த நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்நடை தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து அவங்க வந்து என்ன மாதிரி வழிவடைய வேண்டும்? அதாவதுமா தேரெழுந்தூர் ஓகே தேவாதிராஜன் திருக்கோயில்னு இருக்கு நாகை மாவட்டத்தில். தேரெழுந்தூர்ன்ற ஊர் அது. 108 திவ்ய தேசம். பெருமாள் வந்து மூலவர் வந்து 13 அடியில் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடியவர். அங்கே வந்து விசேஷம் பார்த்தீங்கன்னா பசு வந்து பசு மாடாக பார்வதி தேவி காட்சி அளிக்கிறார் என்பது ஐதீகம். இந்த கால்நடை தொழிலில் பெரிய அளவுக்கு நஷ்டங்கள், கால்நடைகள் அடிக்கடிக்கு இறந்து போகிறது போன்ற விஷயங்கள் காணாமல் போகிறது. இந்த தேவாதிராஜன் திருக்கோயில் வந்தால் தேரெழுந்தூரில் கண்டிப்பாக அந்த தொழில் நல்ல மேன்மையடையும். அந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் பண்ணணும் என்ற எண்ணம் இருப்பவர்கள்லாம் இந்த தேவாதிராஜன் ஆலயம் தேரெழுந்தூருக்கு வந்துட்டு பிரார்த்தனை பண்ணால் விசேஷம். ரொம்ப நன்றி சார். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அனுராதாங்க. எங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வேப்பேரி சென்னைங்க. சரி சார் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கங்க சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. வணக்கங்க. பையனுக்கோசம் கேட்கணும், வேலை விஷயமா. சரி சொல்லுங்க, கேளுங்க. கோவிந்தராகவன் பையன் பேரு. சரி. கூப்பிடுறது கௌதம். கௌதம் கூப்பிடுறோம். 10/10/94 திங்கட்கிழமை 7:24 பிறந்தாங்க. சரி. தனுசு 3, லக்னம் வந்து மேசம் செவ்வாய். சரி 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 சொல்லுங்க. வேலை விஷயமா கேட்கணும் சார். இப்போ சுக்கிர தசை ஓடுது இல்லையா அவருக்கு? அப்படிங்களா? மூல நட்சத்திரம் தானே அவரு? ஆமா மூலம். சரி, இப்போ வந்து 23 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க. சரி சரி. அப்போ தசா புத்தி கண்டிப்பாக வந்து சுக்கிரன் முடிகின்ற தகவல் சூரியன் ஆரம்பித்திருக்கும். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து உத்தியோகம் மற்ற விஷயத்தில் வந்து தடங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆவணி மாதத்து பிறகுதான் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். ஆனால் அவருடைய ஜாதகத்துக்கு அவர் எப்பொழுதும் வந்து ரெகுலராக வந்து சனிக்கிழமையில் பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு வந்து அபிஷேக பொருளை தொடர்ச்சியாக கொடுப்பது, 9 வாரம் தொடர்ச்சியாக சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அந்த தொழில் அமைப்பில் இருக்கிற மாறுதல்களையும் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக அது முறை மட்டும் இல்லாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த 7.5 சனியுடைய வீரியங்கள் குறைவதற்கும் கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் மன வருத்தங்கள் இல்லாமல் தொழில் கடத்த தொழிலில் நிலையாக நிற்பதற்கு ஒரு முறை ராமேஸ்வரம் போய் 21 கிணறில் குளித்துவிட்டு சிவனுக்கு கங்காஜலமும் வில்வ இலையும் கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வருவது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை மதியம் 1:30 to 2 மணிக்குள் இவர் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் ஈஸ்வரன் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருத்தணியில இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் ஈஸ்வரன். சார் இந்த மாதிரி மேரேஜ் செட் ஆகுது சார். எனக்கு கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்தவர் சார். சரி, லக்னம் தெரியாதா? லக்னம் வந்து மிதுன லக்னமோ என்னமா சார்? சரி இல்ல கேட் என்ன கண்ணா? மிதுன லக்னம்னு நினைக்கிறேன் சார். சார் நினைக்கிறீங்க, பரவாயில்ல. வயசு என்ன உங்களுக்கு? 23 சார். சரி சரி சரி. திருமணம் வந்து தடையா இருக்கு, தள்ளி போகுது இல்லையா? ஆமாங்க சார். எங்க இருக்கீங்க நீங்க? திருத்தணி. திருத்தணியில தான் இருக்கீங்க. சரி, நீங்க அந்த திருத்தணி பக்கத்திலே நல்லாட்டூர்னு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், இருக்கு சார். அங்க வந்து வீரமங்கல ஆஞ்சநேயர்னு ஒரு கோயில் இருக்கு.
அந்த வீரமங்கல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேகத்தினுடைய பிரசாதத்தை பயபக்தியோடு வச்சு ரெகுலராக வைத்து கொண்டு வாருங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயரை மாதத்துக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க. அது எந்த நாளாக இருக்கட்டும். ஆனால் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்க. பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திருமணம் முடிந்தவருக்கு திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு பண்ணுவது விசேஷமான பலனை தரும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் நேம் இந்திரா மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருச்சியில இருந்து கால் பண்ணேன். ஓகே சார் கிட்ட பேசுங்க. ஹலோ நமஸ்காரம்மா. வணக்கம். நமஸ்காரம் சார். என் நேம் இந்திரா. என்னோட ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். ஹஸ்பண்ட் நேம் தாண்டவராயன். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்லை. சரி, அதாவதுமா நீங்களும் சாரும் வந்து கண்டிப்பாக கஞ்சனூர் என்ற நவகிரக ஸ்தலத்துக்கு போங்க. பசுனை கொடுத்து கஞ்சனூர் என்றால் சுக்கிரஸ்தலம். அந்த கஞ்சனூருக்கு போயிட்டு பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இது பெரிய அளவுக்கு விசேஷம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது குடும்பத்துடன் பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். நலத்தீர்த்தத்தில் நீராடுவது வந்து பெரிய அளவு விசேஷமும். ஏற்கனவே உபயோகப்படுத்திய ஒரு துணிமணிகளை ஓரமாக குளத்தில் முக்கி வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் சிதற்காய் உடைத்துட்டு அங்கே இருக்கிற தர்பானேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை டெய்லி வைத்து கொண்டு வருவது விரைவிலே பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். விஷ்ணு சகசரநாமம் என்ற பாடலை டெய்லி கேட்டுக்கொண்டு வருவதும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் விரைவிலே உங்களுக்கு இருவருக்கும் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அடுத்த கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. உங்க பேர்மா? ராணிங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ராணியம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்க சார். சொல்லுங்க. 24ஆம் தேதி 5ஆம் மாசம் 1984 பிறந்தாங்க சார். காலையில 5:40க்கு. உங்க அக்காவாமா? ஆமாங்க சார். சரி, என்ன நட்சத்திரமா? பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசிங்க சார். சரி, லக்னம் தெரியுமா தெரியாதாம்மா? தெரியாதுங்க சார். பரவாயில்ல, சொல்லுங்க என்ன அப்போம்மா? இப்போ கல்யாணம் ஆகிட்டு நல்லா தாங்க சார் இருந்தாங்க. இடையில பிரச்சனை வந்து சேர்ந்துட்டாங்க. 2015 மார்கழி மாசம் உடம்பு சீக்கு வந்து மனநிலை பாதிப்பு வந்துச்சுங்க. சரி சரி சரி. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, சரியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் 1 வாரமா பேச மாட்டாங்க, ஒரு சந்தோஷமாவும் இருக்க மாட்டாங்க. ஊர்ல இருந்து வந்தாங்க. சரி சரி. என்ன சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்குங்க சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நவகிரக ஸ்தலம் நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம் இல்லையா, அதுல நவகிரக ஸ்தலத்துல திருவெண்காடு நோட் பண்ணிக்கோங்க. திருவெண்காடு அங்க வந்து புதன் ஸ்தலம்னா எல்லாரும் சொல்லுவாங்க திருவெண்காடு. அந்த கோயிலுக்கு போயிட்டு போட்டிங்கன்னா 3 குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கிற நீரை எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். முதல்ல அந்த நீரை எடுத்து தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா பகவானுக்கும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே அகோரமூர்த்தின்னு இருப்பார். அந்த அகோரமூர்த்திக்கு உங்கள் அக்கா பேர் சொல்லி நட்சத்திரம்லாம் பண்ணி அந்த அகோரமூர்த்தியுடைய அபிஷேக விபூதியை வாங்கி அதோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வாங்க. பெரிய அளவு மாற்றங்கள் விரைவில் ஏற்படுவதற்குண்டான பலனை தரும். ரொம்ப நன்றி சார். அடுத்த கொள்ள யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்ங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வனஜாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சிக்கு பக்கத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வனஜாம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க. 5/11/91. 5/11/91. சரி. சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி. சித்திரை துலாம். சரி. விருச்சிக லக்னம் சார். விருச்சிக லக்னம். சரி. MBA முடிச்சிருக்கா, ஒன்றும் வேலையும் சரியாமையில, மாப்பிள்ளையும் ஒன்றும் செட் ஆகல. அதுக்கு தான். சரி, திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. விருச்சிக லக்னம் அவங்க. ஆமா சார். சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி. சரி, அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய பிராணநாதேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு மங்களாம்பிகையும் பிராணநாதேஸ்வரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கேயே கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயில் என்ற பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போனோம். அந்த சூரியனார் கோயிலில் கணபதிக்கும் சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பசுனை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடமாக திருப்பி கணபதி இடத்தில் வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எல்லா விதமான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரத்தை டெய்லி கேட்டுக்கொண்டு வர சொல்லுங்கள். விசேஷமான பலனை விரைவிலே பெறுவதற்குண்டான பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அடுத்த கொலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம்.
வணக்கம், நான் சின்னமனூர்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் ஈஸ்வரி. சார் கிட்ட பேசுங்கம்மா. எந்த ஊருமா அது? சார் சின்னமனூர். எங்க இருக்குமா? சின்னமனூர் வந்து கம்பம் பக்கத்துல இருக்கு சார். சரி சரி சொல்லுங்கம்மா. சார் நான் ஒரு பிரைவேட் காலேஜ்ல 7 years ஒர்க் பண்றேன் சார். சரிங்கம்மா. எனக்கு ஜாப் வந்து பெர்மனண்டா கிடைக்கிறதுனா என்ன சார் நான் பண்ணணும்? சொல்லுங்கம்மா. உங்க லக்னம், ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சார் தெரியும். 1981. ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாதுன்னா எப்படிமா அது? சார் வேற இப்ப வீட்டுல இருக்கவங்களுடைய குழந்தையோட ராசி சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. பையனோடது வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி சார். மிதுன லக்னம். சார் எத்தனை வயசுமா அந்த குழந்தைக்கு? அவனுக்கு 6 நடந்துட்டு இருக்கு சார். சரி சார், நீங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குலதெய்வத்திற்கு வந்து போயிட்டு வர்றது வருஷம் தொடர்ச்சியாக பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிமித்தமாக பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கும் தொழில் நிரந்தரமாக இருப்பதற்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் சரணாகதி அடைவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், கோயிலில் பசுனை கொடுப்பதும், விபூதி அபிஷேகம் பண்ணுவதும், திருச்செந்தூருடைய பச்சை அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வருவதும் கண்டிப்பாக விரைவிலே வந்து அந்த உங்களுடைய தொழில் நிரந்தரமாக இருப்பதற்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வந்தாலே போதும். அத்துடன் வேளக்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களில் உள்ள முருகப்பெருமானுக்கு பசுனை தீபம் ஏற்ற விரைவிலே வந்து அந்த உத்தியோக பிராப்தத்தில் ஒரு குறைபாடு நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நன்றி சார். அடுத்த கால் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிர் நேரம். மேம், எங்க அண்ணன் பொண்ணுக்காக கேட்கணும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரசாமாட்சி சங்கீதா. எங்கேருந்து கூப்பிட்டுருக்கீங்க? நான் ஆம்பத்தூர்ல இருக்கேன், அவங்க தூத்துக்குடியில இருக்காங்க மேம். சரி, சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க. கும்பராசி, சதய நட்சத்திரம் சார். லக்னம் என்ன லக்னம்? துலாம். சரி, வயசுமா? வயசு 26ங்க சார். 91. என்ன வேணும்? கல்யாணம் ஆகல, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, எங்க தூத்துக்குடியில இருக்காங்களா அவங்க? தூத்துக்குடியில இருக்காங்க. ஆமா சார். சரி சரி, அவங்கள ஒரு முறை பழனி முருகருக்கு கண்டிப்பாக குழந்தை பாப்பாவா பையனாமா? பொண்ணு சார். பொண்ணை வந்து பழனி முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட சொல்லுங்கள். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை முருகர் தரிசனம் பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். அந்த கோயிலிலே அபிஷேக விபூதி விற்பார்கள். அந்த விபூதியை வந்து டெய்லி நெஞ்சில் தடவி கொண்டு வர சொல்லுங்கள். பழனி முருகர் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவியுடன் கூட்டி கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் முருகருக்கு என்னென்ன பிரீத்தி எங்களால் முடிந்தது செய்கிறோம் என்று வேண்டுதல் செய்து கொண்டு அந்த கோயிலிலே 9 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து ராஜ அலங்கார படம் என்று முருகர் இருக்கும் அதை தினமும் வைத்து தீபம் ஏற்றி கொண்டு வருவது விசேஷமான பலனை தரக்கூடிய பரிகாரம். அத்துடன் செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள விநாயகர் முருகப்பெருமானையும் போய் தரிசனம் பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் விரைவில் திருமணத்தில் உள்ள பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூட பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிர் நேரம். வணக்கம் மேடம், நான் கே சுந்தர் பேசுறேன், பெரம்பூர்ல இருந்து. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் சுந்தர். அண்ணா, ரொம்ப உங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ண்ணா. நமஸ்காரம். வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், விருச்சிக லக்னம் எனக்கு. சரி, வயசு? எனக்கு வந்து 4ல வந்து ராகுனா என்னுடைய லக்னம். வயசு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வயசு வந்து 48 வயசு ஆகுதுண்ணா. சந்தோஷம், சொல்லுங்க. 1969 இந்த டேட் ஆஃப் பர்த். எனக்கு வந்து ராகு தசை வந்து நல்லா இருக்குமா சுபிக்ஷமா இருக்குமான்றது ஒரு டவுட்னா எனக்கு. ராகு வந்து குரு சாரம் பெற்று இருக்காருன்னா, குரு வந்து கண்ணில இருக்காரு, புதனோட சேர்ந்து சந்திரசாரம் பெற்று இருக்கிறார். சரி, அதாவது நீங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து ராகு திசையில சுய புத்தி ஆரம்பிச்சிருக்கா? இப்பதான் ஆரம்பிக்க போதுண்ணா, செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்க போதுண்ணா. அதான் செவ்வாயோடைய எண்டுல இருக்கீங்க, ராகு திசையில சுய புத்தியில இருக்கீங்க இல்லையா? சுய புத்தி வரப்போகுது உங்களுக்கு. ஆமாண்ணா. ஆனா விருச்சக லக்னமா நீங்க? ஆமாண்ணா, விருச்சிக லக்னம். 4ல ராகுனா குருசாரம் பெற்றிருக்காரு ராகு. அதான் பூரட்டாதியில இருக்காரு ராகு. குரு வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கண்ணில வந்து குருவும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. 2 பேருமே சந்திரசாரம் பெற்றவங்க. ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு நிக்கிறாரு இல்லையா? ஆமாண்ணா, ஆமாண்ணா. அதாவது உங்களுடைய அமைப்பில் வந்து இந்த அமைப்புக்கு என்ன பாதிப்பு வருன்றாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சாரத்தில் வரக்கூடிய ராகு புத்தியில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது வந்து பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம், இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள அமைப்புகள், உங்களுடைய அசிடிட்டி போன்ற பாதிப்புகள், தேவையில்லாமல் வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது. அந்த விஷயத்தில் மிக கவனமாக இல்லை என்றால் சட்ட சிக்கல் வரும். உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சாரம் இது. இந்த காலகட்டத்தில் ராகுவுடைய சுய புத்தியில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை நம்ம வாயால் நாமளே கெடுத்து கொள்ளக்கூடாது. திருப்பாம்பரம் சென்று விட்டு வருவது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சென்னையிலே பெரம்பூரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பள்ளி கொண்ட சிவனான
சுருட்டப்பள்ளி சிவன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேக பொருள் கொடுப்பதுடன் பசுனை கொடுப்பது தீபத்திற்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். பாரம்பரியமாக உள்ள இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் இரத்த பந்த உறவுகள் விஷயம், வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருப்பது, உணர்ச்சி பிளம்பாக பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது. ரொம்ப நன்றி சார். அடுத்த கொலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம். 17/12/89 பிறந்திருக்காரு. யாரு? பையனா? பையன். சரி. அவருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடுக்கு ஒன்றும் முடியாம இருக்கு. சரி. இது ராசி, லக்னம், நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன லக்னம், சிம்ம ராசி. நட்சத்திரம்? மக நட்சத்திரம். சரி, மக நட்சத்திரம். சரி. அவருக்கு திருமணத்தில் மட்டும் பாதிப்பா இருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி, அவர் எங்க இருக்காரு? உங்களோட இருக்காரா, வெளியில இருக்காரா? இருக்காரு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு பசுனை கொடுத்துட்டு, முடிந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த அபிஷேகம் பண்ண முடியலை என்றாலும் அபிஷேக விபூதியை குருக்களிடம் வாங்கி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு தஞ்சாவூரில் உள்ள தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுரு சன்னிதானத்திற்கு போய் பசுனை கொடுத்துட்டு ஒரு 500 கிராம் 1/2 கிலோ விபூதியை குருவின் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு ஆலங்குடி குருஸ்தலத்தில் இருக்கிற அபிஷேக விபூதியும் இந்த தென்குடி திட்டையில் இருக்கிற அபிஷேக விபூதியும் டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அத்துடன் வேலைக்கிழமை தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்க ஏதேனும் ஒரு கோயிலுக்கு 9 வாரம் விடாமல் போவது பெரிய அளவு தடங்கல்களை நீக்கும். வேலைக்கிழமை தோறும் மதியம் 1:30 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விரைவிலே திருமணத்தில் உள்ள தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். சரி, இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, நேர்கள் கால் பண்ணி கேட்ட கேள்விகளுக்கும் எல்லாருக்குமே நீங்க ரொம்பவே தெளிவான பதில் கொடுத்தீங்க. அண்ட் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்தித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.